நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இனிய காலை வணக்கங்கள். குன்றம் இருக்கும் இடமெல்லாம் வந்து நிற்பான் குமரன். தர்மம் தழைக்கும் நேரத்தில் கந்தன் வந்து நிற்பான். சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசும்போது முருகன் வந்து நிற்பார். சற்று தாமதமாக வந்து நிற்பார். காரணம், பரமசிவன் மன் கி பாத் நடத்தி கொண்டிருந்தாராம். மத்திய இணை அமைச்சர், பாராளுமன்ற விவகாரம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு வணக்கம். இங்கே இன்னொரு பொருத்தமும் உண்டு. புராண நாரதருக்கு பிடித்த கலை கலகம் விளைவிப்பது. நமது இங்கே நிறைய நாரதர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை தர்மத்தை கலகம் மூலம் மக்களிடையே பரவ செய்ய பொருத்தமாக நாரதர்கள் உருவாகும் இந்த விழா நாரதகான சபாவில் நடக்கிறது. சரஸ்வதி பற்றிய ஒரு துறை பத்திரிகை துறை. ஆனால் லக்ஷ்மிபதி இருந்தால்தான் அது நிறைவடையும். லக்ஷ்மிபதி அவர்களுக்கு எனது வணக்கங்கள். 7 wonders ஆஃப் த வேர்ல்ட் நான் பார்த்ததில்லை. நியூஸ் 7 wonder இப்போதுதான் பார்த்தேன். ஷியாம் அவர்களுக்கு எனது வணக்கம். டிவி விவாதங்களில் சிலர் அடாவடியாக பேசும்போது எழுந்து சென்ற அறையலாம் போல தோன்றும். என்னால் அறிய முடியாது. என் சார்பாக எழுத்தாளர், பேச்சாளர் பிரபாகரன் தனது ஆணித்தரமான வாதங்களால் அவர்களை அறைந்து அடக்கி விடுவார். அவருக்கு எனது வணக்கங்கள். பொதுவாக எழுத்தாளர்களுக்கு நிதானம் தேவை. இங்கே மாணவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு வேகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சௌதாமணி மேடம் போல இருக்க வேண்டும். நிதானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நமது மோகன்தாஸ் போல இருக்க வேண்டும். அவர்கள் இருவருக்கும் என் வணக்கங்கள். நான் ஆங்கில ஊடகத்தில் பணிபுரிந்ததால் பெண்கள் பத்திரிகை துறையில் இருந்தால் முதலில் அவர்கள் ஹேரை பாய்கட் செய்து கொள்வார்கள், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொள்வார்கள், இடதுசாரி தத்துவங்களை பேசுவார்கள். இங்கே மங்களகரமாக ஒரு பத்திரிகையாளர் பார்க்கும்போது மனது உற்சாகம் பிறக்கிறது. கருத்தரங்கம் கோலாகலமாக நடக்க வேண்டும். திராவிட விழாக்கள் என்றால் கட் அவுட், வாழை, கமுகு, பனை எல்லாம் கட்டுவார்கள். தேசிய விழா என்பதால் கோலாகலம் ஸ்ரீனிவாஸ் வந்தாலே போரும், வேறு எந்த ஆபரணங்களும் வேண்டாம். அவருக்கு என் வணக்கங்கள். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்மன், இந்த தலைப்பு பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நரசிம்மன் என்பதால் பில்லர் பற்றி பேச எனக்கு அதிக தகுதி உண்டு. பத்திரிகை தர்மம் என்ற பெயரை தலைப்பு தவறு. ஏன்னால் பத்திரிகை என்பதே ஒரு தர்மமிகு தொழில். அதற்கு என்று தனியாக தர்மம் கிடையாது. பத்திரிகை என்ற பெயர் எப்படி வந்தது? பத்திரம் என்ற சொல்லில் இருந்து வந்தது. அந்த காலத்தில், பண்டைய காலத்தில் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கல்வியை போதிப்பார்கள். வட்ட தமிழில் டா கிடையாது, டா. ஸோ வட்டமொழி, அதாவது ஆலமரத்து மொழி என்பதை வடமொழி என்று தமிழில் திரிந்துவிட்டது. காரணம், இங்கே டா கிடையாது, டா, வடமொழி என்றாகிவிட்ட. அந்த வடமொழிக்கு எதிராக தான் இங்கே பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் வட்டமொழி என்று சொல்லும்போது அக்ஷய வட்டம் என்பார்கள். அதாவது ஆலமரமே, ஆல இலையே தர்மத்தை தான் போதிக்கின்றது. அதனால்தான் ஆலிலை கண்ணன் ஆலிலையில் துயின்று தனது கால் கட்டை விரலை எடுத்து வாயில் வைக்கிறான். கால் கட்டை விரலில் தான் பௌருஷம் இருக்கிறது. ஆண்களுக்கு சக்தியே கால் கட்டை விரலில் இருக்கிறது, பௌருஷம், ஆண்மை. அவன் ஏன் வாயில் திணிக்கிறான்? ஆண்மையுடன் பேசி தர்மத்தை நிலைநாட்டுங்கள் என்று அந்த ஆலிலை கண்ணன் தத்துவம் உரைக்கின்றது. ஒவ்வொரு பத்திரிகையாளனும் ஆலிலை கண்ணனை போல் தர்மத்திற்காக ஆண்மையுடன் செயல்பட வேண்டும்.
அதுதான் அந்த தத்துவம் போதிக்கின்றது. ஆக பத்திரிகை தர்மம் என்று பத்திரிகை தொழிலுக்கு வந்தாலே தர்மத்தை தான் செய்ய வேண்டும். அது பத்திரிகைக்கென்று தனியாக தர்மம் இல்லை. இந்த காலத்தில் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். The media, like anything else, can be bought. Everything, it seems, has a price. Even the freedom has a price. அதுதான் இன்று நடக்கிறது. நான் 40 வருடங்களாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன். நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் என் பணியை தொடங்கினேன். அங்கே 7 வருடம் இருந்துவிட்டு பிறகு இந்துவில் சேர்ந்தால் கவர்மெண்ட் ஜாப் போல கடைசி வரையில் அங்கே தான் உழல வேண்டும். நான் அங்கே நிர்வாக ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றேன். பொதுவாக ஒவ்வொரு பத்திரிகையாளனுக்கும் உள்ளத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும். ஃப்ரீடம் என்று யாரும் உங்கள் மேல் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்க முடியாது. நீங்களாக அனுபவிக்க வேண்டும். நெருப்பில் கைவிட்டால் சுடும் என்று யாரும் உங்களுக்கு சொல்லித் தரும். அந்த பக்குவம் உங்களுக்கு தானாக வர வேண்டும். Men may come, men may go, we go on forever என்று அண்மையில் திரு விஜய் அவர்கள் ஒரு செயற்குழுவில் சொன்னார். வில்லியம் பிளேக் என்பவர் அதை சொன்னார் என்று அவர் மேடையில் பேசினார். ஒரே கைத்தட்டல். நம்ம நாட்டில் ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் சொன்னாலே கைத்தட்டுவார்கள். இது men may come, men may go, we go on forever என்று விஜய் சொன்னவுடன் எனக்கு சிந்தையில் ஒரு உறுத்தல். வில்லியம் பிளேக் எங்கே இது சொன்னார்? இதை லார்ட் டென்னிசன் புரூக் என்ற கவிதையில் சொன்னார். ஆனால் கண்மூடித்தனமாக பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் ஆங்கிலத்தில் ஒரு கோட் எல்லாம் சொல்லி அவரை பிரமாதப்படுத்தி விட்டார் என்று எழுதார். ஆனால் இதை நான் என் முகநூலில் எழுதியவுடன் விஜய் ரசிக மன்ற தலைவரிடமிருந்து ஃபோன், என்ன விஜயை பற்றி அப்படி சொல்கிறீங்க, எப்படி திருத்தம் சொன்னேன்ப்பா அப்படி என்ற உடனே, நீங்கள் சார்ந்த இனம் அப்படி, இதற்கும் இனத்துக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியலை அப்படி ஒரு தகவல் சொன்னாங்க. நான் திருத்தம் சொன்னேன். லார்ட் டென்னிசன் அவர்கள் இதை எழுதியிருக்கார், வில்லியம் பிளேக் அல்லர். பத்திரிகையாளரான நீங்கள் இதை தான் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த துணிவு தான் இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் அடுத்த தலைமுறை இதை விஜய் கோட் என்று சொல்லிவிடுவார்கள். men may come and men may go, we go on forever. அது விஜய் தான் சொன்னான்னு நம்பி விடுவார்கள். அதற்காகவா நீங்கள் அதை திருத்த வேண்டும்? பத்திரிகையாளர்கள் பணி அதுதான். ஃப்ரீடம் என்றால் என்ன? பத்திரிகை இந்த தகவல்களை எல்லாம், உண்மைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் ஃப்ரீடம். அரசு சட்டம் அது ஃப்ரீடம் கிடையாது. பல விஷயங்கள் இருக்கிறது. நான் ஒரு பத்திரிகையாளராக நான் பட்ட சிரமங்கள் வேறு யாரும் பட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் ஹிந்துவில் செய்தி ஆசிரியராக இருந்தேன். அது 2003. அப்போது ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துவுக்கும் கடும் தகராறு. தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா எனது நண்பர். திரைப்படத்துறை சார்பாக என் தந்தை இயக்குனர். வெந்நீராடை படத்தில் அவர்தான் அம்மையாரை அறிமுகப்படுத்தினார். என்னுடைய நாவல்கள், நான் ஒரு நாவலாசிரியர், என் நாவல்களை படித்து தான் ஜெயலலிதா அவர்கள் ரங்கராட்டினம் என்ற நாவலை படித்து ஆண்டிப்பட்டியிலிருந்து ஸ்ரீரங்கம் வாங்கினார். காரணம், அந்த நாவல் ஸ்ரீரங்கத்தை பற்றியது. அதில் இருந்த சில தகவல்கள் அவருக்கு வினோதமாக இருந்தன. கேட்ட ஆதாரங்கள் இருக்கா என்று கேட்டார். இருக்கு என்றவுடன் தொகுதியை மாற்றி அங்கே உழவார பணிகளை செய்து அந்த கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது வாங்கி கொடுத்தார். அதனால் சனிக்கிழமை என்னை அழைத்து இலக்கியம், ஆன்மீகம் எல்லாம் பேசுவார். ஆனால் அந்த டைமில் ஹிந்து ஃபேமிலிக்கும் ஜெயலலிதாவிற்கும் பெரிய பிரச்சனை. இன்டாலரன்ஸ் டு த கோர் என்று ஒரு தலையங்கம் எழுதினார்கள். அதனால் மாலினி பார்சாதி மற்றும் ரவியை கைது செய்ய அசம்பிளியில் உத்தரவு, 15 நாள் காவல் வைக்க வேண்டும் என்று உத்தரவு வந்தது. அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் வந்தார்கள். அன்று நான் தான் செய்தி ஆசிரியர். எங்கள் எடிட்டோரியலுக்கு தான் வந்தார்கள். நான் நீங்கள் செய்வதை தவறு, இது கருத்து சுதந்திரம் என்றெல்லாம் பேசினேன். இந்த மாதிரி நான் சொன்னேன் என்று ஜெயலலிதாவுக்கு தகவல் போனது. மறுநாள் ஜெயலலிதாவை சந்திக்க நேர்ந்தது. அவர் பத்திரிகை சுதந்திரம் எதுவரை என்று ஒரு கேள்வி கேட்டார். நியாயமான கேள்விதான் அப்போது. ஆனால் எனக்கு துணிவு இருந்தது, நீங்கள் செய்வது தவறு என்று சொன்னேன். அதே பிற்காலத்தில் இந்து தலையங்கம், இந்து பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி அவ்வளோ பேசும் தி ஹிந்து தனிப்பட்ட சுதந்திரத்தை பறித்தது. அன்று நான் என்றா மாலினியிடம் சொன்னேன், நீங்கள் செய்வது தவறு. என்ன? நக்கீரன் பத்திரிகையில் பிரியாணி சாப்பிடும் மாமி
என்று ஒரு கட்டுரை எழுதினார்கள். அதை எடுத்து இந்துவில் முதல் பக்கத்தில் கீழே போட்டார்கள். பிரியாணி சாப்பிட்ட மாமி என்று ஜெயலலிதாவை பற்றி. இது தனி மனிதர் சுதந்திரம், நீங்கள் அதை எழுதுவது தவறு என்று சொன்ன மறுநாள் எதிர்பார்த்தது போல் ஜெயலலிதாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சரி, இப்படி எழுதியிருக்கீங்க, உங்கள் என்ராம் சைனா போகும்போது டிஃபன் பாக்ஸில் வத்த குழம்பு சாதமும் சுட்டாப்பழமும் எடுத்துன்னு போவாரா, அதை கொஞ்சம் கேட்டு எழுத சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா. இதுதான் தனக்கு வரும்பொழுது பத்திரிகை சுதந்திரம் பேசும் பத்திரிகையாளர்கள் மற்றவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிக்கும் பொழுது அந்த சுதந்திரத்தை பற்றி எண்ணுவதில்லை. இதெல்லாம் பத்திரிகை உலகின் சாபக்கேடுகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்று நமது தமிழ்நாட்டில் நடக்கும் சில காரியங்கள். ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு அற்புதமான ஒரு செயல். எல்லையில் ஒரு பெண்மணி தனது தேனிலவில் தனது கணவனை இழந்த ஒருவள் நெற்றி குங்குமத்தை சிந்தூரத்தை இழந்ததால் அவள் பக்கம் உள்ள நியாயத்தை நிலைநாட்ட ஒரு பிரதமர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு அழகான பெயரிட்டு செயலாற்றுகிறார். இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர், எவ்வளோ ஆபாசமான பெயர், அந்த பெயரை வைத்து நம்ம சிந்தூர் என்ற ஒரு மங்களமாக ஒரு காரியத்தை நடத்தி செய்தும் காட்டிவிட்டோம். ஆபரேஷன் சிந்தூர் காரணம் பெஹல்காம் கொலைகள். பெஹல்காம் கொலைகளில் ஈடுபட்டவர்கள் தீவிரவாதிகள். அதன் பின் பாகிஸ்தானின் பல மூலை முடுக்குகளில் குக்கிராமங்களில் பங்கர் உள்ளில் ஒழிந்து கொண்டார்கள், பதுங்கி கொண்டார்கள், காரியத்தை நிலைநாட்டிவிட்டு. ஆனால் அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள். அது யாருடைய சாமர்த்தியம், யார் செய்தார்கள் என்று தெரியாது. ஆனால் பெஹல்காமில் கொலை தீவிரவாதத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, பழைய வழக்குகளில் தேடப்பட்டவர்கள் எல்லாம் கூட, பம்பாய் கொலை வெடிவில் இன்வால்வ் ஆன ஒருவர் கூட தேடி தேடி கொல்லப்பட்டார். அது யார் செய்கிறார்? சாதுரியமாக யாரோ செய்கிறார், பெயர் இல்லாமல் செய்கிறார், அனானிமஸாக செய்கிறார். ஆனால் உலக தேசங்களின் சந்தேகம் நமது இந்திய அரசின் மீது இருக்கிறது. பரவாயில்லப்பா, இவங்க சீக்கிரட்டாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பாராட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் எல்லாம் தேடும் சாமர்த்தியம் கொண்டவர்கள் ஏன் ரதீஷ், அசோக் இவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை? அது ஆச்சரியம் தானே. இன்று ரதீஷ் அவர்கள் அவ்வளவு பெரிய இதை செய்துவிட்டு தலைமறைவாகி போயிட்டு இங்கே திருப்பி வந்து 2 வாரம் ஆகிறது. அதை பற்றி யாரும் பேசக்கூட இல்லை. ஆக சில காரியங்கள் எப்படி நடக்குது? இங்கே தான் பத்திரிகையாளர்களுடைய வேலை கடமை இருக்கிறது. என்ன திரைமறைவே என்ன நடக்கிறது, அதை கொண்டு ஹெட்லைன்ஸ் பிரேக்கிங் நியூஸ் வரதெல்லாம் நியூஸ் இல்லை, அதெல்லாம் நம்ம கன்சப்ஷனுக்காக கொடுக்கப்படுபவை. இதுதான் நடக்கிறது நம்புங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம தேர்ட் ஐ, பரமசிவனுக்கு ஏன் தேர்ட் ஐ இருக்கு, ரோவிங் ஐ ஏன் இருக்கு, இதெல்லாம் பின்னாடி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிங்க. முன்னாடி இருக்கிற ஹெட்லைன்ஸ்லாம் நம்மளை வந்து எங்கேயும் போய் நிறுத்தாது. எல்லாமே ஒரு ஏமாற்று வேலைகள். வெளியில் பிரேக்கிங் நியூஸ் அதெல்லாம் ஏமாற்று வேலைகள். நேற்று சன் நியூஸ் டாப் பிரேக்கிங் நியூஸ் என்ன, எடப்பாடியாருக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் தகராறு அப்படின்னு போட்டாங்க. திரும்பி பாருப்பா, அவங்க 2 முதலாளிகளும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே குடும்பிப்பிடி சண்டை நடக்குது, அதை பற்றி போட்டோன்னா அதுதான் பத்திரிகை சுதந்திரம். உங்கள் முதலாளிகள் அடித்துக்கொள்வதை பிரேக்கிங் நியூஸாக போட்டால் அது பத்திரிகை சுதந்திரம். யாரோ ஒன்று எதிர்கட்சி போட்டு பூத் ஏஜென்ட் குறித்து ஏதோ வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள், அதை பெருசாக போட்டு கட்சியை உடைந்து பிஜேபி அலையன்ஸ் உடைகிறதுன்ற மாதிரி போடுறது, அது வந்து வேறு ஏதோ சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள். ஸோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன. கட்டுப்பாடு, அதீத கட்டுப்பாடு மிகவும் ஆபத்து. பக்குவம் உள்ள ஒரு தேசங்கள், வளர்ந்த தேசங்களில் சுதந்திரம், ஐயா கூட சொன்னார், மிட் நைட்டில் வந்து நிறையா ட்ரோலிங் மெட்டீரியல் போடுறாங்கன்னு சொன்னாங்க. நாம செய்யலாம், அரசியல் ரீதியாக. நான் வந்து முகநூல்ல ஒரு நையாண்டி தான் செய்கிறேன் அரசியல்வாதிகளை, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அதீத சுதந்திரம்
மிகவும் பாதிக்கும். இடிச்ச புளி என் மூட்டையில் இருக்கு, அதை மூட்டையை அறுத்து தூக்கி எறிஞ்சா அது அப்படியே தான் கிடக்கும். ஆனால் நெல்லிக்காய் மூட்டையை கட் பண்ணி நெல்லிக்காய் தூக்கி எறிஞ்சா என்ன ஆகும்? அதுதான் நடக்கிறது. இந்தியா போன்ற நெல்லிக்காய் மூட்டைகளுக்கு அதீத சுதந்திரம் மிகவும் ஆபத்து. இந்திரா காந்தி எமர்ஜென்சியின் போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறைய நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதாவது 1975 போது சாஸ்திரி பவன்லேயே 4 அதிகாரிகள் வந்து சுற்றி நிற்பாங்க. என்ன ஹெட்லைன்ஸ், அது என்ன போடுற நீ, சப்படிங் வேற ஏதோ இருக்கு, இதுதான் போடணும், அப்படியெல்லாம் டாமினேட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் கோயங்கா என்ன சொன்னார், வேணவே வேணாம், வெறும் தலையங்கமே வேணாம், ஃப்ரீயாக விடு. ஸோ அந்த பத்தி காலியாகவே வந்தது. நீங்கள் வேணால் மளிகை குறிப்பு எழுதிக்கலாம் அதில். அந்த மாதிரி இருந்தது. அவருக்கு அந்த துணிவு இருந்தது. ஏன் துக்ளக் ஷோ அவர்கள் எமர்ஜென்சியின் போது சாஸ்திரி பவனில் இதே அதிகாரிகள் முகமது பின் துக்ளக் நாடகம் நடத்தக்கூடாது என்று தகராறு செய்தார்கள். துக்ளக் இதை எழுதக்கூடாது, அதை எழுதக்கூடாது, நெய்யாண்டி கூடாது, சிரிக்கக்கூடாது என்றால் அது எந்த மாதிரியான சொசைட்டி ஆக இருக்கும்? ஸோ ஷோ என்ன பண்ணார், வேணாம் துக்ளக் அப்படியே விடுறேன், 40 pages நோட் புக் மாதிரி குழந்தைகள் எதாவது எழுதிக்கிட்டோம், அப்படியே விட்டாரு. அதுதான் சுதந்திரம். எதுவரை அதீத சுதந்திரம் நாட்டுக்கு ஆபத்து. அதனால் நான் அமைச்சர் இங்கே இருக்கிறார், அமித்ஷா அவர்களை விட, நிர்மலா சீதாராமனை விட, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத்தை விட, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை விட மிகவும் மிகவும் சென்சிட்டிவான பொறுப்பில் இருப்பவர்கள் அனுராக் தாக்கூரும் ஐயா முருகனும். அவர்களிடம் ஒரு மாறிட்டாரா? எனக்கு சரி, நீங்கள் இருந்தாலே போகிறோம். நான் உங்களிடம் வைப்பது ஒரு வேண்டுகோள். நான் நடுநிலை பத்திரிகையாளன், ஓய்வு பெற்றவன், எனக்கும் நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு பென்ஷன் கூட கிடையாது, அமைதியாக ஏதோ நாவலை எழுதி கொண்டு இருக்கிறவன். ஆனால் நாட்டில் நடக்கும் நிலைமைகளை பார்த்து உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவில் வந்திருக்கிறேன். நான் ஒரே ஒரு கோரிக்கை, அதீத சுதந்திரம் வேண்டாம். யூடியூபர்கள் கொருக்குப்பேட்டு குப்புசாமிக்கு என்ன தெரியும்? அவன் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எழுதுகிறான், மிசைல் அட்டாக்கால ஏர் இந்தியா கிராஷ் அப்படின்னு பேசுகிறான். இதெல்லாம் ரொம்ப ஆபத்து அமைச்சர். இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் மூட்டைகள் இருக்கும் இடத்தில் இந்த மாதிரி, அதுவும் இந்த மாநில அரசே மத்திய அரசு எவ்வளவு எதிராக பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படியெல்லாம் யூடியூபர்களை ஊக்குவிக்கிறார்கள். நமக்கு இதெல்லாம் புதுது, நம்மளுக்கு தேவையில்லை. கௌபீனத்தை அவிழ்த்து தலைப்பாக எதுக்கு? ஒவ்வொரு போறவன் டாம் டிக் ஹாரி எல்லாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. எனவே நீங்கள் டெல்லிக்கு சென்று சமூக ஊடகங்களை குறிப்பாக யூடியூபர்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அது மிக அவசியம், நம்ம நாட்டின் எதிர்காலத்துக்கு மிக முக்கியமானது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் விடை.